friends, welcome to Mrs. Stitch Blouse. நம்ம வந்து நிறைய ஃபேஷன் மேக்கர் மெஷின் பத்தி டெமோ கிளாसेस நிறைய பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில இன்னைக்கும் வந்து ஒரு ரெண்டு ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபேஷன் மேக்கர் மெஷின்ல உள்ள ஃபீச்சர்ஸ். ரெகுலரா நம்ம வந்து நிறைய ஃபேஷன் மேக்கர் மெஷின்ஸ் வாங்கும்போது எல்லா ஃபேஷன் மேக்கர் மெஷின்லயுமே இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் இருக்கும். ரொம்ப பேசிக் மெஷின்ஸ்ல மட்டும் தான் இருக்காது, மற்ற மெஷின் எல்லாத்துலயுமே இருக்கும். இன்னைக்கு வந்து நான் என் கையில வந்து ஒரு மெஷின் வச்சிருக்கேன். இந்த மெஷின்ல வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்ன ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர் அண்ட் ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டர் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் பத்தி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இது என்ன ஃபீச்சர், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிளாஸஸ் வந்து 1-to-1 கிளாஸஸ் தான், பேட்ச் கான்செப்ட் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் உங்க வீட்ல இருந்தபடியே நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபீச்சர்ஸை பத்தி பார்ப்போம். இதுல வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒன்னு வந்து ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர், ரெண்டாவது வந்து ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டர். ஸோ ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நார்மலா எல்லா மெஷின்லயுமே வந்து நம்ம மெஷின்ல நூல் போடுவோம். ஸோ நூல் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல எல்லாம் நூல் வந்து நம்ம ஃபுல்லா மாட்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து நீடில்ல நூல் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது நம்ம வந்து காமனா அந்த நீடிலோட ஹோல் வந்து ரொம்ப சின்ன ஹோலா இருக்கும். ஸோ அந்த ஹோல்குள்ள கரெக்டா அந்த த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு 5 seconds அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம மெஷின்லயே வந்து ஒரு ஹுக் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபேஷன் மேக்கர் மெஷின்ல. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து நீடில்ல த்ரெட் போடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய நம்ம மெஷின் வச்சிருப்போம், ஆனா அந்த மெஷின்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் எல்லா டைமும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நீடிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டரை யூஸ் பண்ணி எப்படி வந்து த்ரெட் போடுறது அப்படின்றத நம்ம இப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோவா செஞ்சு காமிக்கிறேன், நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா மெஷின்லயுமே ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டர் வந்து நம்ம பெடல் மெஷின்ல இருந்தே இருக்கு. ஆனா அதை வந்து மேக்சிமம் எல்லாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அப்படின்னா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டர்னா என்னன்னா, மெஷின் மேல வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஃபுட்டர் இருக்கு இல்லையா, நம்ம துணி வச்சு தைக்கிற இடம், ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மேக்சிமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் வந்து நீங்க மெஷின்ல வந்து துணி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மெஷினோட அந்த பேஸ் வந்து ஒரு பல்லா இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரன்னர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரன்னர் வந்து துணி மேல அப்படியே வந்து உங்களுக்கு அழுத்தின மாதிரி துணி மேல வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியாம இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஃபுட்டர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி துணி வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும். தென் வந்து ஏதாவது ஒரு எம்ப்ராய்டரி பண்ண போறீங்க அப்படிங்கும்போது ஃப்ரேம் இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து ஒருவேளை அந்த ஃபுட்டருக்குள்ள கேப்ல வந்து போகல அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டரை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த கேப் வந்து மேக்சிமைஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நான் உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டர் எங்க இருக்கு, எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ வந்து மெஷின்ல எல்லா பாயிண்ட்லயும் நான் வந்து த்ரெட் போட்டுட்டு நீடில் பக்கத்துல ஒரு ராட் இருக்கு, அந்த ராட்ல இருந்து த்ரெட் போட்டு த்ரெட் வெளியில எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம நார்மலா நீடில்ல த்ரெட் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டா இந்த நீடிலோட ஹோல்குள்ள கரெக்டா இந்த த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு இமீடியட்டா வந்து அந்த த்ரெட் வந்து இன்செர்ட் ஆகாது. ஸோ 2-3 செகண்ட் வந்து நம்ம யோசிச்சு அதை கரெக்டா உள்ள விடணும். இல்லைன்னா இந்த த்ரெட் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், கட் பண்ணிட்டு தான் நம்மளால உள்ள விட முடியும். ஸோ வந்து இதுக்கு சைட்ல இந்த ஃபேஷன் மேக்கர் மிஷின்ல சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராடு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கையை வந்து இப்படி கீழே இறக்கணும் அப்படின்னா அந்த ராடு வந்து ஒரு ராடு வந்து கீழே வருது. ஸோ இந்த ராடு கீழே வரும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இங்கே வந்து ஒரு ராடு இருக்கு, சில்வர் ராடு இருக்கு. பேக் சைட்ல வந்து ஒரு டபுள் ராடு மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ வந்து இந்த 2 யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த நீடில்ல வந்து த்ரெட் போட போறோம். இந்த சைட்ல உள்ள ராடை வந்து கீழே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சில்வர் ராட்ல த்ரெட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பேக் சைடு உள்ள ராடு வந்து வெளியில வருது. ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பேக் சைடு ராடோட சென்டர்ல த்ரெட்டை போட்டுட்டு நம்ம இந்த கையில பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ராடு அப்படியே விட்டோம் அப்படின்னா த்ரெட் வந்து மாட்டிரும். ஸோ பாருங்க எனக்கு மாட்டிருச்சு. இங்க மேல பாருங்க, இதுதான் வந்து ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 நம்பர் இருக்கு. ஸோ இந்த ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டர் வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்க தெரியுது பாருங்க 1 2 3 நம்பர் இருக்கு. ஸோ இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து ஃபுட்டர் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த கேப் மெஷினோட அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்க்கும் அந்த ஃபுட்டருக்கும் உள்ள கேப் வந்து கம்மியாகும். இதை வந்து நம்ம வெளியில எடுத்தோம் லூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கேப் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ வந்து நம்ம கேப் ஜாஸ்தியா வேணும் அப்படிங்கும்போது நீங்க வந்து லூஸ் பண்ணிக்கணும். கேப் வந்து கம்மியா இருந்தாலே போதும், ரொம்ப லேசான மெட்டீரியல் ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கும்போது நீங்க வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராடை வந்து நீங்க ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா டைட் ஆகும். ஸோ டைட் ஆகும்போது இந்த பாருங்க கேப் வந்து கம்மியாகுது. நம்பர் 0.1 வந்து உள்ள போயிடுச்சு. ஸோ நான் இதை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்பர் 2 வெளியில இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா 2 உள்ள போயிடும், அதுக்கப்புறம் 3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டரை நல்லா டைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன ஆகும்னா இந்த ஃபுட்டர் கீழே இருக்கிற இடம் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஒரு திக்கான கனமான மெட்டீரியல், ரொம்ப காட்டன் மாதிரி ரொம்ப திக்கான மெட்டீரியல் தைக்கிறீங்கன்னா அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸில் ஸ்டிச் விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் விழுந்த அந்த 2 பக்கம் அந்த ஃபுட்டர் இருக்கிற பக்கம் ஒரு மாதிரி துணி நசுங்கின மாதிரி ஒரு இது மாதிரி தெரியும், ஒரு தடம் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டிச் போட்டு பார்த்துட்டு ஓகே ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டரை வந்து லூஸ் பண்ணிட்டு உங்க மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ஃபியூச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல மெஷின் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோஸும் பார்த்து உங்களுக்கு மெஷின் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம். இனி அடுத்தடுத்து வர வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷின் சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.